படிக்க வச்சார். எப்பயும் போல என் தாய் தந்தைக்கு முதல் நன்றி. அதே போல வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், ஒரு படத்தோட தலையெழுத்தே உங்களில் தான் இருக்கு. ஒரு படத்தை மிகப்பெரிய வெற்றி படம் ஆக்குறது வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் மற்றும் மீடியா நண்பர்கள் உங்களுக்கு தான் இருக்கு. அதே போல இந்த படமும் ஒரு பெரிய வெற்றி படமா நீங்க ஆக்குவீங்க நம்புறோம். நன்றி. ஓகே, ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து யாருக்கு சொல்லணும்னா, இந்த ஈவெண்ட் காதல் சடுகுடு இதை வந்து கொடுத்தது ஏஆர் ரஹ்மான் சார். தேங்க்ஸ் டு ஏஆர் ரஹ்மான் சார், மணிரத்னம் சார், அப்புறம் சரிகமா. இந்த சாங் முதல்ல கிடைச்சிச்சு. காதல் சடுகுன்ற சாங் வந்து முதல்ல எங்களுக்கு கிடைச்சிடுச்சு. கிடைச்சோடனே வந்து சாங் பெரிய ஹிட், எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் வைப்பாக இருக்கிற ஒரு சாங். தமிழ்நாடு மட்டும் இல்லை, மலையாளம், தெலுங்கு, ஆங்கிலம் எல்லா லாங்குவேஜ்லேயும் ஒரு பெரிய ஹிட்டான ஒரு சாங். இது மாதிரி ஒரு ஹிட்டான சாங் யார் கோரியோகிராஃபர் போகலாம் அப்படின்னும் போது உடனே மைண்டில் வந்து இல்லை சஜஸ்ட் பிரதர். கை தட்டாதீங்க, 2 வாரமா ஃபோன் எடுக்கல. அவர் நம்பரை வாங்கிட்டு 2 வாரமா ஃபோன் பண்ணுறோம், ஃபோன் பிக் பண்ணல. சார் என்னடா ஒரு ஃபோன் பிக் பண்ணல சார், லாஸ்ட் ஒரு ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், மறுபடியும் ட்ரை பண்ண, அப்பயும் ஃபோன் எடுக்கல. 2 வாரம் கழிச்சு ஃபோன் எடுக்கல. சரி இப்படி வேற யாரும் ஆப்ஷன் போயிடலாமான்னு போது திரும்ப லைனில் வந்தார். நினச்ச உடனே லைனில் வந்தார். எது வேற ஆப்ஷன் போகலான்னு உடனே லைனில் வந்தார். என்ன வருது 2 வாரமா உங்களுக்கு கூப்பிட்றேன் எடுக்கல அப்படின்னும் போது, சாரி அவர் யூஎஸ்ல இருந்தார். அனிருத் சாரோட கன்சர்ட் ஹுக்கும் என்ற கன்சர்ட்ல வந்து யூஎஸ்ல இருந்தனால அவரால் எடுக்க முடியல அப்படின்னாரு. சரி பரவாயில்ல பிரதர், ஒன்றும் இல்லை, எங்களுக்கு டைம் இல்லை, ஒரு சாங்கு ஒரு 10 டேஸ்க்குள்ளே எங்களை முடிச்சாகணும் அப்படின்னு வந்து நாங்கள் கேட்டோம். என்ன சாங் பிரதர் கேட்டார். பிரதர் ஒரு பெரிய ஹிட்டான சாங் அலைப்பாய்துன்ற படத்தில் காதல் சாங், அந்த பாட்டா, அந்த பாட்டு என்ன ரிமிக்ஸ் பண்ண போறீங்க கேட்டார். நீங்கள் ஒரு வாட்டி சாங் கேளுங்க, கேட்டு என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கன்னார். சாங் அனுப்புங்க, சாங் அனுப்பினேன். சாங் அனுப்பின உடனே கால் பண்ணார். கண்ணு செமையா இருக்கு கண்ணு இந்த பாட்டு, இனிமேல் இந்த பாட்டு ரிலீஸ் ஆகிட்டா எல்லா பாட்டும் இந்த சாங் தான் கண்டு பிளே ஆகும் அப்படின்னாரு. இது நீங்கள் என்ன பண்ணலாம் பிரதர் சொல்லுங்கன்னு. நீங்கள் அமௌண்ட்லாம் விட்டுருங்க, எனக்கு அதெல்லாம் வேணும், ப்ராப்ளம் இல்லை, இந்த பாட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு அவரே கேட்டார். நான் கேட்டேன் சரிங்க என்னங்க எப்படிங்க பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். இது என்ன சுச்சுவேஷன் கேட்டார். நான் சொல்ல இமேஜினேஷன் பிரதர் அப்படிங்களா, சரி ஓகே என்ன பண்ணலாம், ஒரு வீடு, ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூமு, ஒரு கிச்சனு அப்படின்னு. எனக்கு எதுவுமே புரியல, நம்ம இந்த துறையும் இல்லை, இதை பற்றி எதுவும் தெரியாது. தெரிஞ்ச மாதிரி ஆமாம் ஆமாம் பிரதர் நல்லா இருக்கும், ஆமாம் செமையாக இருக்கும், ஆமாம் அதனால வருமா, அது சூப்பராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டேன். ஃபோனை வச்சோன்னா மறுபடியும் வந்துட்டு ஒரு 2 டேஸ் பேக் கால் பண்ணார். கால் பண்ணிட்டு பிரதர் மீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவர் டைரக்டர் வாலி மோகன் தாஸ், அப்புறம் கேமராமேன் பிரசன்னான்னு சொல்லி ஸ்டார் பக்ஸ் வர சொன்னாங்க, திருவான்மையூர் ஸ்டார் பக்ஸ். போன உடனே வந்து இவங்க எல்லாம் ஒரு டெக்னீஷியன்ஸ் குரூவை பற்றி பேசினா நம்மளுக்கு எதுவும் புரியல, எதுவும் தெரியாது. நான் உடனே கேட்டேன் பிரதர் எவ்வளோ பட்ஜெட்டில் பாட்ட முடிப்பீங்கன்னு கேட்டேன். ஒரு பட்ஜெட் சொன்னாங்க. அந்த பட்ஜெட் கம்மியாக முடிச்சு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட பேசுறதுக்கு எதுவும் சொல்லி நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஷூட் ரிஹர்சல் போயிடுச்சு, ஷூட் போயிடுச்சு, கடைசி நாள் ஷூட் தான் நான் போனேன். இவர் என்னென்னலாம் என்கிட்ட ஃபோனில் சொன்னாரோ, அந்த பாத்ரூமில் சாரி ஹாலு, கிச்சன், பெட்ரூம் அதெல்லாம் லைவாக செட் ஆகும், இதுதான் மனுஷன் சொன்னாரோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு வந்துட்டேன். அன்றைக்கி ஷூட்டும் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே பில்லு வருது. என்னடா இது நம்ம கொடுத்த பட்ஜெட்டில் கம்மி பண்ண சொன்னா, இவங்க கொடுத்த பட்ஜெட்டில் மேலே ஏற்றி கொடுத்துருக்காங்க பில்லு. மனசில் ஒரு என்னடா இது என்ன கேட்குறது ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். ஆனால் யாரும் சொல்லலை, மனசில் ஃபீல் பண்ணியிருந்தேன் இந்த எவ்வளோ பெரிய பில் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறம் அன்றைக்கி ஈவினிங்கே கால் பண்ணார். பிரதர் உங்களுக்கு பாட்டோட விஷுவல் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கன்னார். பாட்டோட விஷுவல் பார்த்தோன்னா இது என்னோட படமா என்னோட பாட்டான்ற மாதிரி விஷுவல் இருந்தது. வேற மாதிரி பண்ணியிருக்காருங்க மனுஷன், வேற மாதிரி பண்ணியிருக்காரு. பிரசன்னா பிரதர் உங்களுக்கும் மெயின், ஏன்னா ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் நீங்கள் வேற மாதிரி பண்ணி கொடுத்தது, கோரியோகிராஃபி, இது ரெண்டும் சேர்ந்தா தான் இந்த பாட்டோட பெரிய சக்ஸஸே சொல்லுவேன். கண்டிப்பாக பாட்டு வந்து இப்போ நீங்கள் கொண்டு பார்க்க போறீங்க. அந்த பட்ஜெட்டோட இந்த ஒரு கொடுத்த விஷுவல் எனக்கு கம்மி தான், எனக்கு கம்மி பட்ஜெட்டில் கிடைச்ச மாதிரி தான். ஏன்னா அந்த பட்ஜெட் ஏன் ஆயிடுச்சுன்றது எனக்கு இந்த பாட்டோட மேக்கிங்கில் தெரிஞ்சு போச்சு, விஷுவலில் தெரிஞ்சிச்சு. சாரி நான் தப்பாக நினச்சிட்டேன், நீங்கள் பட்ஜெட் அதிகமாக கொடுத்துட்டீங்கன்னு. ரொம்ப தேங்க்ஸ் சதீஷ் பிரதர். கூடிய சீக்கிரம் நம்ம இணைந்து பணி செய்வோம். ரொம்ப நன்றி. அடுத்தது வந்து என்னோட ஹீரோ, எங்களோட மெட்ராஸ்காரோட ஹீரோ ஷேன் பிரதர். உண்மையானே சொல்றேங்க, எந்த ஹீரோவும் இப்படி ஒரு அட்டாச்மெண்ட்டாக ஒரு ப்ரொடியூசர் கிட்ட இருப்பாங்களா தெரியாது. அவ்வளோ சப்போர்ட்டிவ், இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். நான் எப்பயாவது ஒரு மனசு வருத்தமாக, இந்த மெட்ராஸ்கார மனசு வருத்தமாக ஏதோ ஒரு ஃபீல் ஆகணும், அவருக்கு ஒரு கால் பண்ணால் போதும்,
அவர் எனக்கு மோட்டிவேட் பண்ணுவார். பிரதர் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த படம் ஜெயிப்போம், நம்ம ஜெயிப்போம், நீங்கள் எதை நினச்சி கவலை பண்ணுங்க, வார்த்தைக்கு வார்த்தை இன்ஷால்லான்ற வார்த்தை சொல்லுவார். அது சொல்லும் போதெல்லாம் அவர்கிட்ட பேசும்போது எனக்கு ஒரு பாசிட்டிவ் வந்துடும். நான் டவுனாக இருக்கும் போதெல்லாம் அவர்கிட்ட பேசும்போது ஒரு பாசிட்டிவாக வினாஜ் ஆகும். இந்த பாட்டு உருவானதற்கு ஒரு பெரிய பங்கு அவருக்கு தான் இருக்குது. ஏன்னா அவர் தான் இந்த பாட்டுக்காக ரொம்ப எஃபோர்ட் எடுத்து மியூசிக் டைரக்டர்லேருந்து எல்லாத்துலையும் இறங்கி அவ்வளோத்துல பண்ணார். சொன்ன உடனேயே அவருக்கு அந்த ஷூட்டு, அதுக்கப்புறம் அவருக்கு சீமா அவார்ட்ஸ் வேறு துபாயில் இருந்தது. அந்த நேரத்தில் கூட வந்து பட்டுன்னு வந்து பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப சூப்பர் பிரதர். இந்த பாட்டில் ஒரு சாக்லேட் பாயாக இருப்பார். அப்போ சொன்னதா இப்பயே சொல்கிறேன், மெட்ராஸ்காரன் படத்துக்கு அப்புறமா ஷேன் பிரதருக்கு தமிழில் ஒரு பெரிய ஃபியூச்சர் காத்துட்டு இருக்கு. அடுத்தது அன்பு, நம்ம அன்பு, அதாவது தலைவர். அந்த மெட்ராஸ் படத்தில் எப்படி அவர் அன்புன்ற கேரக்டர் கார்த்தி சாருக்கு ஒரு உண்மையான நண்பா இருப்பாரோ, அதே போல ஒரு உண்மையான குணமே அதுதான். அவர் உண்மையான குணமே ஒருத்தரை பழகிட்டாருன்னா விட்டு கொடுக்க மாட்டாரு. எந்த இடத்துலையும் எந்த ஒரு சூழ்நிலையும் எவ்வளோ பெரிய இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டார். ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, ஒரு எனக்கு அவருக்கு வந்து பெருசாக தொடர்பு இல்லை, படமுழுவா தொடர்பு, அது ஒரு முடிஞ்சு. என்னோட நண்பர் அவருக்கு ஒரு நண்பர், ஆனால் அவருக்கும் தெரியாது அவர் என்னோட நண்பர்னு, எனக்கும் தெரியாது இவரோட ஒரு நண்பர்னு. அவர்கிட்ட அவ்வளோ பாசிட்டிவாக என்னை பற்றி நல்லதாக பேசியிருக்காரு. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் முகத்துக்கு முன்னாடி சிரிப்பாங்க, பின்னாடி அப்படியே போய் திட்டுவாங்க. அப்படி மாதிரி இருக்க ஒரு சூழ்நிலை இப்படி ஒரு நண்பர் முகத்திற்கு முன்னாடி இருக்கிறத விட பின்னாடி அவங்கள பற்றி அவ்வளோ ஜெனுவனா அவ்வளோ தான் நடந்துக்கிறார். இதில் வந்து ரொம்ப ரொம்ப குட் குவாலிட்டிஸ் இது மாதிரி ஒரு கேரக்டரில் பார்க்க முடியாது. இந்த மெட்ராஸ்காரன் படத்துக்காக அவர் நிறைய தியாகம் பண்ணியிருக்காரு. நிறைய ஒரு எனக்காக நிறைய ஹெல்ப்ஃபுல் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ கலை பிரதர், தேங்க்யூ. கண்டிப்பாக நீங்கள் நம்ம ஜெயிப்போம் இந்த படத்தில். அடுத்தது நிகாரிகா மேடம், லாஸ்ட் டீசர் லான்ச்சாக சொல்லியிருந்தேன் உங்கள் படம் பெரிய ஹிட் ஆகும்னு சொல்லி. அதே போல் கமிட்டி குரலுன்ற படம் தெலுங்குல ஆந்திராவில் பெரிய ஹிட். அந்த படம் பெரிய ப்ரொடியூசர் ஆகிட்டாங்க. அவங்ககிட்ட கேட்டேன், மேடம் அந்த படம் எனக்கு தமிழில் கொடுக்குறீங்களா, நான் எடுத்து பண்ணுறேன்னு. எடுத்துக்கோங்க சார், ஃப்ரீயாக எடுத்துக்கோங்க சார். அவங்க உண்மையாக சொன்னது அந்த வார்த்தை வேணும், ஃப்ரீயாக இருக்க ரைட்ஸ் கொடுக்குறதுக்கு ஃப்ரீயாக ரைட்ஸ் வேணும் மேடம். கண்டிப்பாக வந்து நான் உங்களை ஸ்டார்டிங் நீங்கள் இந்த டான்ஸ் ஆடிங்களா தெரியாது, தைத்திரிய கல்யாண பாட்டு ஓகே ஆடுறாங்க. இந்த பாட்டில் வந்து அவர் ஒரு பெரிய டான்ஸ் எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் நீலநிலை வந்து பார்க்குறோம் ஒரு டான்ஸ், ஆனால் நீங்கள் அவருக்கு ஈக்குவலாக செம்மையாக பண்ணியிருக்கீங்க மேடம். ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் ஸ்டெப்ஸ்லாம். தேங்க்யூ மேடம். அடுத்தது ஐஸ்வர்யா, இவங்களை பற்றி என்ன சொன்னேன், எனக்கு நிறைய பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆனால் எனக்கு பொண்கள் சர்க்கிள் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது. ஒரு அதிகபட்சமாக ஒரு 2, 3, 4 அவ்வளோதான். அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் யாரு கேட்டால் ஐஸ்வர்யா சொல்லுவேன். ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, ஒரு நண்பன் வெற்றி பெறணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம்தான். அந்த நண்பன் வெற்றி பெற நினைக்கிறதுக்கு அவங்க கூட என்னென்னாலும் வெற்றி எடுத்துக்க கூட இருந்து பயணிச்சோம். இந்த படம் வெற்றி ஆகிறதுக்கும் நான் ஏதாவது ஒரு விஷயங்கள் எடுத்து வெற்றி பெறணும் அப்படின்றதுக்கும் ஐஸ்வர்யா நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கான். நேற்று வரைக்கும் இப்போ வரைக்கும் எப்போ இருந்தாலும் எப்போ நம்ம ஏதாவது ஒரு கஷ்டம் இந்த படத்தை போய் சொல்லும் போது ஐஸ்வர்யா எல்லா விதத்துலையும் வந்து சப்போர்ட்டாக கூட இருந்திருக்கா. சப்போர்ட்டாக எல்லா விஷயத்தையும் எனக்காக நிறைய இடத்துல பேசியிருக்கா. நிறைய இடத்துல சொல்ல முடியாது, நிறைய இடத்துல வந்து எனக்காக இந்த படத்திற்காகவும் நிறைய பேசியிருக்கா. தேங்க்யூ ஐஸ்வர்யா, உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சது கடவுள் கொடுத்த வரும். அடுத்தது டைரக்ட் வாலிதோரன் மோகன்தாஸ் பிரதர், நல்லா பண்ணி கொடுத்துட்டீங்க, சூப்பர். கண்டிப்பாக இன்னும் நீங்கள் நிறைய பெரிய பெரிய படம் பண்ணணும், நிறைய நல்ல நல்ல படம்லாம் பண்ணணும். என்னோட இல்லையா ஏத்துறோம்னா பிரதர் அடுத்த மணிரத்னம் நீங்கள் தான், அடுத்த சங்கர் நீங்கள் தான், இப்படி சொன்னா ஓகேவா? ஓகே, நல்லா பண்ணுங்க பிரதர். கண்டிப்பாக என்னோட சக்ஸஸோ மற்றும் எஸ்ஆர் ப்ரொடக்ஷன் சக்ஸஸோ நீங்கள் இன்னும் பெரிய படங்கள் நிறைய பண்ணணும், என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அடுத்தது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பணத்திற்காக வேலை செய்கிறது வேறு, ஏதோ காரியவனுக்காக வேலை செய்கிறது வேறு. ஆனால் அகல்யான்ற ஒரு கேரக்டர் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் படத்திற்காக எவ்வளோ வேலை செஞ்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லலாம் அகல்யா, ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் என்னோட ஜேசிசி நண்பர்கள், உங்களுக்கு தேங்க்ஸ் வெறும் வாயில வார்த்தையால சொன்னா பத்தாது. ஏன்னா இந்த மெட்ராஸ்காரன் படத்திற்காக நீங்க சென்னையில ஒரு தேட்டர் விட்டதில்லை. சென்னையில் இருக்க மொத்த தேட்டர், செங்கல்பட்டு,
காஞ்சிபுரம் இருக்கிற மொத்த தேட்டர்லையும் இன்னைக்கு நம்ம படத்தோட ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குன்னா நம்ம படத்தோட ப்ரொமோஷன்ஸ்க்கு அடுத்து வரப்போற ப்ரொமோஷன்ஸ்க்கு பெருசாக இருக்க போகிறது காரணம் நீங்கள் மட்டும்தான். இந்த படம் வெற்றி படம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பெரிய பங்கு இருக்கு. நீங்கள் அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணியிருக்கீங்க. ஆனால் உங்கள் ஹார்ட் ஒர்க்கிங் என்னை தவிர யாருக்கும் தெரியாது. என்ன பார்க்கறேன் எனக்கு யாரும் தெரியாது. தேங்க்யூ 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 ஜேசிசி நண்பர்கள், விஷ்ணு, மோகன், கமல், சுமங்கோ, நிறைய இருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடுத்தது எஸ்ஆர் ப்ரொடக்ஷன்ஸ் பற்றி ஒரு சின்ன நான் நிறைய பிஸ்னஸ் மீட் இந்த மெட்ராஸ்காரன் படத்தை பிஸ்னஸ் மீட் போகும்போதெல்லாம் ஃபோனில் பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. அப்புறம் நேரில் போனாங்க, நீங்கள் தான் ப்ரொடியூசரா, யங் ப்ரொடியூசரா. அந்த யங் ப்ரொடியூசர்ன்ற வார்த்தை நான் அது பெருமைப்பட்டிருக்கிறதா இல்லை இவங்களாம் ப்ரொடியூசர்ன்ற மாதிரி ஒரு விஷயம் தோணும். கரெக்ட், யங் ப்ரொடியூசர் தான். ஏஜ் 31 தான் ஆகுது. ஆனால் இந்த 31 இயர்ஸில் நான் பார்க்காத கஷ்டங்கள் கிடையாது, அவமானங்கள் கிடையாது, துரோகங்கள் கிடையாது. இதே மவுண்ட் ரோடில், இதே சென்ட்ரலில் நான் ரோடில் டிவி தரேன். அது நிறைய இது மாதிரி கனவுகள் இருக்கு. இது போல மேடையில் நின்று பார்த்துருக்கேன். அதே போல இந்த கூட்டத்தோட ஏதோ ஒரு சினிமா ஷூட் நடக்குது பார்த்துருக்கேன். அந்த அளவு எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். இப்போ இல்லை, சின்ன வயசுலேருந்து இது மாதிரி பார்த்துருக்கேன். ஆனால் அங்கே நின்றுட்டு எனக்கு கடவுள் இப்போ இந்த இதில் நிற்க வச்சிருக்காரு. நான் பேசுகிறேன், இவர் பார்க்குறவங்க நிற்க வச்சிருக்காரு. தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ரொம்ப நான் நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கு. இந்த தேங்க்யூ பிரதர், நீங்கள் இப்போ ரொம்ப சூப்பராக பண்ணீங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்துட்டேன், ஏம்ஸ் சதீஷ் பிரதர், அப்புறம் மோதி பிக் பிரதர், ரொம்ப நல்லா ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறீங்க. மெட்ராஸ்காரனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. சதீஷ் பிரதர் மற்றும் மோதி பிரதர், அப்புறம் மோதி பிரதரோட டீமு, ஆங்கர் ஆஷிக் பிரதர் மற்றும் நிக்கி ரொம்ப சூப்பராக காமெடியாக நல்லா ஷோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதே வைப்போட கொண்டு போங்க. தேங்க்யூ. அடுத்த படத்துக்காகவே இப்போ நிறைய ஒரு 10 கேள்வி எடுத்துட்டு வந்திருக்காரு. மெட்ராஸ்காரனே நடிக்க வேண்டியதுப்பா, ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. அதுவாக தான் அப்புறம் வர்றாரு. ஸோ இல்லாலும் ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்கள் சொன்னீங்கள ஒரு விஷயம், அதாவது நான் இதே இதில் நான் டிவி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இங்கே நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்களே யங் ப்ரொடியூசர்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேடா. ஏன்னா யங் மைண்ட்ஸ் உள்ளே வந்தால் தான் நிறைய விஷயங்கள் இங்கே மாற்றத்துக்கு நோக்கி கொண்டு போக முடியும். அதுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் நீங்கள் இந்த மெட்ராஸ்காரன்ற படம் நம்ம ப்ரொடக்ஷனில் எப்படிப்பட்ட ஒரு அங்கமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இதுதான் எனக்கு சினிமாவில் உள்ள ஃபஸ்ட்டு படம், ப்ரொடக்ஷனாக ஃபஸ்ட்டு படம். இது இவங்க எந்த எதிர்பார்க்குறாங்களோ அதே நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். மக்கள் மத்தியில் கொண்டு போய் பெரிய வெற்றி படம் ஆகணும். இந்த வெற்றி படம் மக்கள் மத்தியில் போகணும். கண்டிப்பாக நான் படம் பார்த்துட்டேன். படம் பார்த்துட்டேன். என் படத்தை நானே புகழக்கூடாது, ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இது மக்கள்கிட்ட போய் நல்லபடியாக செய்யறோன்ற நம்பிக்கை இருக்கு. மக்கள் இதை அக்செப்ட் பண்ணுவாங்க, வெற்றி படம் ஆக்குவாங்கன்னு நம்புறேன். அதான் அந்த கான்ஃபிடன்ஸ்மே எங்களுக்குமே இருந்துச்சு, ஆடியன்ஸ்க்குமே இருந்துச்சு. அந்த வாழ்த்துக்கள். அன்னைக்கு ஏதாவது கேள்வி வச்சிருக்கீங்களா? கேள்வி எல்லாம் இல்ல, எனக்கு கேள்வி இல்லைண்ணா. ஜேசிசி பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் நீங்க கை தட்டினாங்க, தட்டுவீங்கல்ல. ஏன்னா வாய்ஸ் அங்கிருந்து மட்டும்தான் வருது. அதனால என்னன்னா நீங்க நிறைய யங்ஸ்டருக்கு வழி விடுறீங்க, மேலே ஏத்துறீங்க அப்படின்றது நாங்க நிறைய கேள்விப்பட்டோம். அடுத்ததான் எங்க அண்ணனும் ஒரு 35 தாண்டி போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் அந்த சைடும் பாத்தீங்கன்னா, கொஞ்சம் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். போயிடாதீங்க. இல்ல அவருக்கு என்ன நிக்க வச்சா வாய்ப்பு கேட்பீங்க அப்படின்ற மாதிரி என்ன நம்ம ஓகே பிரதர். கண்டிப்பா பிரதர். தேங்க்யூ கண்டிப்பா உங்க 2 பேருக்கும் கண்டிப்பா ஒரு சான்ஸ். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. இங்க இருக்கிற மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? இங்க இருக்கிற மக்கள் இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இது மாதிரி தான் உங்களை சந்திச்சு பேச முடியும். கூடிய சீக்கிரம் மெட்ராஸ்காரன் படம் நீங்க திரையில பார்க்க போறீங்க. கண்டிப்பா ரொம்ப என்டர்டெயின்மெண்டா நல்ல படமா இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு அப்கமிங் ப்ரொடியூசர், டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ்க்கு நீங்க ஆட்கள் சப்போர்ட் பண்ணாதான் இன்னும் நல்ல படங்கள் நாங்கள் பண்ணுவோம். பெரிய படங்கள் நாங்கள் எங்கள் சைடில் அதை கொடுப்போம். தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்கும் தேங்க்யூ சார். புரியல. நல்லா இருக்கீங்களாண்ணா? உண்மையாவே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் மெட்ராஸ்காரன். இதில் நம்ம படம் தேங்க்யூலாம் வேண்டாம். கண்டிப்பாக படம்னா நடித்தவங்க சப்போர்ட் தலை.
எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லா ஆக்டர்ஸ், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப நேரமாக நிறைய பேர் நின்று பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக நடிகர்கள் யாருமே இல்லை, சினிமா இண்டஸ்ட்ரி இல்லை, மக்கள் தான் எல்லாமே. நமக்கு நம்ம நடிக்கிற படம் எல்லாமே ஒரே மாதிரி லவ் பண்ணி ரொம்ப நேசித்து தான் நடிப்போம். ரெண்டாவது ஒரு மக்கள் பார்த்துட்டு ரசிச்சாங்கன்னா அது உண்மையான வெற்றி. ஸோ எல்லாருக்கும் நன்றி. இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண எல்லா டீமுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஜெகதீஷ் பிரதர் ஒருத்தரை பற்றி எல்லாமே நிறைய பேசிட்டாரு. உண்மையாகவே அதான் நாங்கள் இப்போ முந்த ஒரு 4 நாள் முன்னாடி பேசும்போது டிஸ்கஸ் பண்ணோம், நம்ம பூஜை எப்போ ஏன் நீங்கள் நான் தான் கொஞ்சம் ஷை டைப், நீங்கள் என்கிட்ட பேசிக்கலாமேனாரு. ஆமாம் தலை, ஏன்னா இப்போ இண்டஸ்ட்ரியில் ஐட்டம் பேசினாலே ஏதாவது நம்ம காரியத்துக்காக பேசணும்னு நினச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப யோசிப்பேன் தலை, அதனால் பேசல அப்படின்னா. பட் இஸ் வெரி ஜெனுவன். யாருக்காக இந்த படம் ஜெயிக்கிறதோ கண்டிப்பாக அவருக்காக ஜெயிக்கணும். நம்ம நிறைய படம் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலுமே ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுது வந்து ரொம்ப சில பேர்கிட்ட தான் இண்டஸ்ட்ரியில் பில்ட் ஆகும். ஸோ அது வந்து ரொம்ப ஐ திங்க் யூ ஆர் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் மை லைஃப் நோ. தேங்க்யூ ஸோ மச். நம்ம ஷேன் டார்லிங் சூப்பர். இந்த படத்தில் வந்து உண்மையாகவே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. நிகாரிகா, ஐஷுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் எந்த படத்தில் எல்லாமே இந்த படத்தில் இருக்கும். சூப்பர். எங்கள் டைரக்டர் வாலி, அப்புறம் சதீஷ் மச்சான் நான் ஆடல, அதனால் அவன் தனியாக வேணா என் வீட்டுக்கு வந்தால் நான் ஆட்டலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பிரசன்னா தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மெட்ராஸ்காரன் ரொம்ப நல்ல படமாக இருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாருமே ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பிரசன்ட் மீடியா படத்தை கண்டிப்பாக ரிலீஸ் முன்னாடி பார்ப்பாங்க, பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கிறத ஓப்பனாக சொல்லுங்கள், மக்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதெல்லாம் ஓப்பனாக சொல்லுங்கள். நல்லா இருந்தால் அதை ஏற்றுக்கிறோம், தப்பாக இருந்தால் அதை திருத்திக்கிறோம். நன்றி ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். சாரி, நான் கிளம்பணும், ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன், அதுக்காக தான் ஃபஸ்ட்டு பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. எல்லாரும் கொஞ்சம் லேட்டாகவும் வந்துட்டு, அதுக்கும் மன்னிச்சிருங்க. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூண்ணே, தேங்க்யூ. அவ்வளோதான். ஏன்னா இங்கே நிறைய சேனல் இருக்காங்க, நிறைய கண்டென்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு வேணும்ண்ணே. ஆமாம், அதனால நாங்கள் வந்துட்டு ஒரு 5 பண்ணாலுமே இப்போ பயமாக தான் இருக்குது. சும்மா சாதாரணமாக பண்ணாலே பெரிய டீமாக மாறிடுது. ஆமாம், அதனால எப்படி உட்கார்றதுன்னு கூட கொஞ்சம் நான் ஜென்ரலாக கொஞ்சம் பயப்படுவேன். ஓகே, நீ ஸ்டார்ட் பண்ண. இன்னைக்கு என்ன கேள்வி கேட்க போற அண்ணன்ட்ட? அண்ணா, உங்களுக்கு இப்போ வாழ்க்கையில இது இல்லைன்னா என்னால இருக்கவே முடியாது அப்படின்னா என்ன விஷயம்? இந்த ஒரு விஷயம் என்னால இல்லைன்னா என்னால இருக்கவே முடியாதுப்பா அப்படின்னா என்னது? கரெக்ட் தானே? உயிர் இல்லைன்னா தான் இருக்க முடியும். ஆனா ஏதோ என் காதுல வேற ஏதோ விழுந்தது, பக்கத்துல இருக்கனால உயிர் இல்லைன்னா தான் இருக்க முடியாது. உயிரா? சினிமா ரொம்ப பிடிக்கும். வெரி ஜெனுவன்லி ஸ்பீக்கிங், சினிமா ரொம்ப பிடிக்கும். நீ சினிமா வந்து எனக்கு தெரியல, பணம் நிறைய வருதோ வரலையோ, சக்ஸஸ் வருதோ வரலையோ, பட் எனக்கு தொடர்ந்து நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் ஆக்டிங், தட்ஸ் ஆல். அண்ணா, அதே மாதிரி மெட்ராஸ்காரன் அப்படின்ற, ஏன்னா நீங்க ஒரு ப்ராப்பர் மெட்ராஸ்காரன் அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த டைட்டில் கேட்டோடனே ஸ்ட்ரைக் ஆகுறது என்னண்ணே? ஆமாம், ஆக்சுவலாக இது மெட்ராஸ் எனக்கு அதான் ரொம்ப நான் மெட்ராஸில் தான் வந்து பிறந்தேன் வளர்ந்தேன். ஃபஸ்ட்டு மதையானி கூட்டம்னு ஒரு படம் ஷூட்டிங்காக தான் மெட்ராஸ் விட்டு நான் வெளில போய் அதிக நாட்கள் இப்போ ஸ்டே பண்ணது. மெட்ராஸ் தானே வரைக்கும் போனது இல்லை. இந்த படம் மெட்ராஸ்காரன் கேட்டால் ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் வந்து புதுக்கோட்டைக்காரன் நடிச்சிருக்கேன். வாலி வந்து எனக்கு கதை சொன்னார். ஓகே, பட் சூப்பராக இருந்தது, கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருந்தார், அதோட ட்ரெய்லர் காமிச்சார், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் தான். ஆமாம் தெரியும். பட் ரொம்ப நல்லா கொஞ்சம் ராவா போட்டு புதுக்கோட்டை அவங்க ஊர்லேயே கூட்டு போய் வச்சு ரோட்லலாம் வெயிலில் படுக்க வச்சு, நானாவது பரவாயில்ல. அப்போ ஷேன் வந்து இதில் ஃபாஸ்டிங்கில் இருந்தார், தண்ணி கூட குடிக்க மாட்டார். ஸோ ரொம்ப கஷ்டம். ஷேன் அந்த ஒழுப்பெல்லாம் ஓகே, அதெல்லாம் எல்லா படத்தையும் எல்லாரும் போடுறதா. பட் ஜெயிச்சா சூப்பர். இவர்கிட்ட இருந்து இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் திருடணும், அது ஒரு அன்பா எடுத்துக்கலாம், இல்லைன்னா திருடணும் அப்படின்னா இருந்து திருடுறது கனவாடுறது பண்ணலாம். இல்ல உரிமையா எடுக்கிறது. இப்போ அண்ணன் கிட்ட இருந்து என்ன எடுத்துப்பேன் அப்படின்னா வந்துட்டு எப்படி அன்பா இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த நான் வந்துட்டு எல்லா இடத்துலயும் ரொம்ப அன்பா இருக்காரு. நைட்டு 11 மணிக்கு ரொம்ப ரொம்ப அன்பா இருக்காரு எங்க கேங் கிட்ட. நைட்டு 11 மணிக்கு அன்பா இருப்பாரா? அன்பா இருக்காரு அப்படின்னா அந்த மாதிரி சொல்ல, ஒரு மொக்க கேங் எப்ப பார்த்தாலும் சும்மா வேலை வெட்டி இல்லாம ரோட்ல சுத்திட்டு இருப்பாங்க. நாங்க எப்ப போனா நீ பரவாயில்ல கேட்ட வேலையை திட்டி விட்டு அனுப்ப, என்னடா பண்றீங்க நைட்ல? அந்த கேங்ல வந்துட்டு எங்களுக்கு அன்பு அப்படின்னாலே வந்துட்டு டெஃபினட்டா எங்க அண்ணனை தான் ஞாபகத்துக்கு வரும். நாங்க போயிடுவோம். அதாவது 1.5 ரவுண்டு தாண்ட மாட்டீங்கன்றாங்க. நைட்ல எந்த நீ ஒண்ணுமே சென்னை ரோட்ஸ்ல நைட் நான் ஷூட் முடிச்சுட்டு வரல எங்கேயா போறேன்னா ஒருத்தர் ரெகுலரா நான் பாப்பேன். இவனும் ஒரு 4 பேர், சின்டின்னு ஒருத்தர் ஒரு ஃப்ராடு,
ஒரு 4-5 பேர் இருக்கானுங்க. எங்கே போனால் நின்றுட்டு இந்த கிண்டியில் ரோடு வருமா எங்கேயாவது நின்றுட்டு ஏதாவது பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்போ பார்த்துருக்கேன். இல்லைண்ணே, அதான் அன்பா ஒரு விஷயத்த இவங்க கிட்ட இருந்து நான் எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஆக்டர், உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் கிட்ட இருந்து யார் அது என்ன விஷயத்த எடுப்பீங்க? கரெக்ட் தானே சதீஷ் பிரதர்? அவரே அப்பப்போ நடுவர் மாதிரி சேர்த்துக்கிற பிரதர். என்னது அப்படி இல்லை, ஒருத்தர் ஒரு யூனிக்னஸ் இருக்கும். எனக்கு வந்து ஒருத்தர் ஒரு விஷயத்தில் பிடிக்கும். எனக்கு ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும். ரஜினி சார், ஐ லவ் ஹிம் ஸோ மச். ரஜினி சார் கிட்ட இருந்து அப்போ ஒரு விஷயத்த எடுக்கணும்னா ஆமாம், ஒரு எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அவர் ரொம்ப அதை பெருசாக தலைக்கு ஏற்றிக்காம ரொம்ப முதல் பட நடிகர் மாதிரி ஒரு படத்துலையும் அவர் அவ்வளோ அன்பாக இருப்பார். ஸோ அந்த ஒரு பண்பை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக சூப்பர். லவ் யூண்ணே. இதுதானே. அண்ட் ஃபைனலி நான் அவங்க வந்துட்டு எனக்கு புரியுது டைம் ஆகுது அப்படின்ட்டு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சொல்றதுக்கு முன்னாடி எங்க சதீஷ் அண்ணா இருக்காருல்ல, நிறைய விஷயம் இவரோட அதாவது மாய அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்மளை வந்துட்டு பார்க்கும்போது மிரர்ல பார்க்கும்போது நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு சோல் வந்துட்டு வெளியே வந்து பேசல. அதே மாதிரிதான் உண்மையா அவர் வந்துட்டு பேசிட்டு இருக்காரு. இங்க லைட்டா ஒரு சின்னதா ஒரு 2 ஸ்டெப் அவரு கூட இருந்து ஆடணும்னா எங்க எல்லாருக்குமே நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். சதீஷ் அண்ணாவும் நீங்களும் தான் அவர் நடந்துவாரு தேங்க்யூண்ணா. என்னண்ணா ரொமான்ஸ் சொல்லும் போது ஏன் உங்க ஃபேஸ் அந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணி நாங்க வந்துட்டு பாத்துருக்கோம். என்ன எனி டவுட் இருக்கா? இல்ல கலையை பத்தி தானே பேசுறீங்க. ஓகே 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 ஓகே. ஏன் எனிதிங்? இல்ல நானும் இதே ஊர்ல தான் இருக்கிறேன், அதே சினிமா தான் நானும் பாக்குறேன். எப்போ ரொமான்ஸ் பண்ணலாம்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா. அதனால தான் கேக்குறேன். மேபி நீங்க இந்த மாதிரி நைட்ல பாக்குறேன்னு சொன்னீங்க இல்லையா, அங்க வேணா பாத்து லைவ்ல பாருங்க. நீங்க ஏதாவது சொல்லிட்டு போயிடுவீங்க. தம்ப்நெயில்ல டைட்டில்ல நிறைய எடுத்து ரஃபா ஒரு மாதிரி ஆடுவான், வெட்டுவான், குத்துவான், அந்த மாதிரி பாத்துருக்கீங்க. இவன் பர்ஃபார்மன்ஸால தியேட்டர்ல நம்ம எல்லாரும் அழுது இருக்கிறோம், அதெல்லாம் தெரியும். இந்த நடுவில் இந்த ரொமான்ஸ் இருக்கு, ரொமான்டிக் ஃபீலிங் இருக்கு. அந்த பெர்ஃபார்மன்ஸ பார்க்கணுமா? எனக்கு தெரியலப்பா, உனக்கு தான்ப்பா எல்லாம். எதுவும் சொல்ல மாட்டேன். திரும்ப நைட் எங்க பாப்போம் சார். சாரி. தேங்க்யூ சோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ எல்லாருக்கும். திரும்ப ஒன் செகண்ட் ரொம்ப நன்றி. நின்று பார்த்துட்டு எல்லாருக்கும் நன்றி, வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. லவ் யூ ஆல். தேங்க்யூ சோ மச். சதீஷ் ரொம்ப ரொம்ப நன்றி. கொஞ்ச நேரத்தில் நாங்கள் வந்துட்டு நன்றிகள். எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் மீடியா அண்ட் ப்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப நன்றி அண்ட் வணக்கம். இது முடிஞ்சிச்சா பேச? SR ப்ரொடக்ஷன் வந்து இட்ஸ் மை ஹோம் ப்ரொடக்ஷன். இந்த ப்ரொடக்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு நானும் ஜெகதீஷ் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து யோசிச்சு தான் நம்ம முடிவை எடுத்துட்டோம். சில விஷயங்கள் வந்து என்னோட அகேன்ஸ்டில் போனால் கூட ஐ செட் தட் எஸ் மை ஃப்ரெண்ட் ஹேஸ் டு வின். அவங்களுக்கு ஒரு கனவு இருந்துச்சு, அவங்க ப்ரொடியூசரில் வாழணும். அதே மாதிரி SR ப்ரொடக்ஷனில் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வாஸ் டு bring out the best talents. எவ்வளவு பெஸ்ட் டேலண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி கொடுக்க முடியும், எடுத்துகிட்டு வர முடியும். இட்ஸ் பீன் 10 years ஆஃப் மை ஜர்னி அண்ட் 10 yearsல வந்து நிறைய போராட்டம் ஆப்வியஸ்லி பார்த்துருக்கேன். பட் ஜெகதீஷ் உன்னை பார்க்கும்போது ஐ ஃபீல் தட் யூ ஷுட் வின். அவங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீ உண்மையில ஜெயிக்கணும் இந்த படம்ல. சில டிசிஷன்ஸ் விச் ஐ டேக் ஆர் ஐ டுக் ஃபார் திஸ் மட்ராஸ்கரன், ஐ நோ இட்ஸ் அ குட் டிசிஷன். நான் நம்புகிறேன் நீங்கள் எல்லாரும் மட்ராஸ்கரன் பார்ப்பீங்க. நான் நம்புகிறேன் மட்ராஸ்கரனுக்கு நீங்கள் அவ்வளவு லவ் கொடுக்குறீங்க. அண்ட் அவள் ஒரு நல்ல ப்ரொடியூசர். ஐ ஃபீல் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர். 10 years ஆஃப் மை ஜர்னி ஐ ஹவ் சீன் ஸோ மெனி ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் மை லைஃப். அண்ட் சில படங்கள்லாம் வந்து அப்படியே விட்டோ இல்லாட்டி அப்படியே ஸ்டாப் ஆகிலே போயிடும். நம்ம ஆர்டிஸ்டோட அந்த ஃப்ளோ இருக்கும், ஆக்டிங்கோட ஃப்ளோ அப்படியே போயிடும். ஸோ நம்மளுக்கு எல்லா ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப முக்கியம் நம்மளோட கனவு நெக்ஸ்ட் லெவலில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு. So I feel that he has given me one chance to prove that I am a good artist and I'm a good actor also.
Let's come back to all the cast and crew. Obviously Shane Nigam, ellarukume, like I'm also a huge fan of him and so many fans for him. Welcome Shane to Tamil Nadu. Tamil Nadule vande ஒரு அன்பு ஒரு பாசம் இருக்கு எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே மற்ற ஸ்டேட்ஸ்லேருந்து வரும்போது. ஸோ அந்த லவ் எவ்ரிதிங் இஸ் ஆல்வேஸ் வெல்கம் ஃபார் ஹிம். அண்ட் நெஹாரிகா, யூ ஹவ் டன் அ கிரேட் பர்ஃபார்மன்ஸ். I've seen the song, it's actually amazing. You have danced your heart out. Yeah, it's a great opportunity for Vali Mohan Das. I feel that நிறைய டைரக்டர்ஸ்க்கு இந்த ஒரு பட்ஜெட் ஃபில்ம் கிடைக்காது. நிறைய டைரக்டர்ஸ் இருக்கு, ஐம் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் நெக்ஸ்ட்டு நல்லா யூஸ் பண்ணி ஆப்வியஸ்லி பெரிய டைரக்டர் வாங்க. அண்ட் தேங்க்யூ சதீஷ் ஃபார் giving a great treat. And not last but not the least, thank you Saregamappa, thank you the legendary music director Mr. A.R. Rahman sir and Mani Ratnam sir. Wholeheartedly thank you for giving us the rights of Kadal Sadhguru for Madras Karan. Alirpaide has always been my favorite film and chinna vayasla indha love story paakumbodhu Kadal Sadhguruda மறக்கவே முடியாது. ஸோ தட்ஸ் வாட் ஐ வாஸ் டெல்லிங் டு ஜெகதீஷ். சத்தியமாக சொல்கிறேன், நீ ரொம்ப லக்கி. இந்த ஒரு பாட்டு நிறைய டிரெக்டர்ஸ்க்கு போகணும். இட் குட் ஹவ் காட் டு சோ மெனி டிரெக்டர்ஸ் பிகாஸ் த ரைட்ஸ் வாஸ் தேர் வித் சாரேகாமாப்பா. நான் உனக்கு வந்துடுச்சுன்னா அது உனக்கு பெரிய விஷயம் ஜெகதீஷ். ஸோ யூ ஆர் லக்கி. Prasanna, thank you so much for being an amazing cinematographer because the cinematography plays such an important role for a film. Coming back to all the people, those who have been a part of Madras Karan, among solanga PSS, JCC boys. JCC boys, thank you so much wholeheartedly. Ningala actually ningala ellame நம்ம மட்ராஸ் காரன் அவ்வளவோ பிளேஸ்ல கூட்டிட்டு போக முடியாது. நான் எல்லா படம் பார்க்கும்போது மட்ராஸ் காரனோட அந்த பேனர்ஸ்ல இருக்கு. விஷ்ணு அண்ணா, thank you so much Vishnu Anna, you have been the backbone of Madras Karan starting from the shoot. அந்த ஒருத்தர் இருக்காங்க, மேபி they are not the main face of the film, பட் இந்த படம்க்கு பின்னாடி அவங்கள வந்து உண்மையால ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்க நின்றுட்டு எல்லா டே டு நைட் வேலை செய்கிறாங்க. அந்த அவங்களுக்கு நன்றி. உங்களுக்காக மட்ராஸ் காரன் ஜெயிக்கணும். அண்ட் எனக்காக நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் ஆக்சுவலி உண்மையிலே ட்ரை பண்ணேன். இது படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தெரியும் லைக் வாட் இஸ் த சினாரியோ, பட் இட்ஸ் ஓகே. there is always a better days for everything. And thank you so much. உங்கள் எல்லாருக்குமே நன்றி. நீங்கள் மட்ராஸ் காரன் வரும்போது அந்த ஒரு நம்பிக்கையோட இருக்கு. அந்த நம்பிக்கை நீங்கள் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ரியாலிட்டியில் கனவு ரியாலிட்டியில் சேஞ்ச் பண்ணுங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஓகே ஓகே. அதாவது இந்த நேரத்தில் சில கேள்விகளை கேட்பதற்காக என்னச்சு உங்களுக்கும். ஸோ இப்போ மெட்ராஸ் காரன் அப்படின்றதுனால, மெட்ராஸ் அப்படின்னாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வரக்கூடிய விஷயம் என்ன? மெட்ராஸ் காரன் அப்படின்றதுனால மெட்ராஸ் அப்படின்னாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் வர விஷயம் என்ன? மெட்ராஸ்ல இருக்கிற ஒரு 5 விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயங்கள் அப்படின்னு. ஆப்வியஸ்லி என்னோட முதல் படம் தமிழுக்கு என் ஒன்றை அழுத்தவும். ஓகே, அது வந்து மெட்ராஸ்ல ஷூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, புரியுது. அதாவது மெட்ராஸ் காரனுக்கு ஆப்போசிட்டா மெட்ராஸ் காரி, நீங்க வந்து ஒரு மெட்ராஸ் காரி ஆயிட்டீங்கன்னா எங்க 2 பேரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றோம்னா என்ன சொல்றீங்க? அதாவது உங்க எல்லாருக்குமே நல்ல வார்த்தை வருது அப்படின்றது எனக்கு நல்லா தெரியுது. போடா நம்ம பக்கம் இருக்கா, ஐநாவரம் பக்கத்திலே வாயா. போடா அண்ணவனே நம்ம பக்கம் இருக்கு. அண்ணவனே நம்ம பக்கம் இருக்கா? ஆனா பாவிகளா, பஞ்சு டைலாகே உன்னை திட்டுற மாதிரி சொல்லிருக்கா கிடையாது. அக்கா போடா அண்ணவனே நம்ம பக்கம் இருக்கா, புரியுதா உங்களுக்கு? அது என்ன கையை ஒரு மாதிரி இறக்கி சொல்றேன். இன்னொன்னு இருக்கா, லாஸ்டா வந்தா முக்கியம் கிடையாது, வஸ்டா போக கூடாது, அதுதான் முக்கியம். லாஸ்டா வந்தா முக்கியம் கிடையாது, லேட்டஸ்டா வந்தாதான் முக்கியம். டூட்
வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் வரான்னு முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல இவங்க இந்த டைலாக் முடிக்கும் போது அங்க இருந்து அப்படின்னாங்க. யாரு பாரு ஃபேன்னா? இல்ல. சரி, அப்போ எங்க அண்ணன் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாரு, எஸ்டிஆர் சாரோட டைலாக் ஒன்று சொல்லுவாரு. அது நீங்க சொல்வீங்களா? சொல்லுங்க. சொல்லுங்க. ஓகே. என்னாச்சு? ஓகே, அங்கேயா? ஓகே. வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் வரான்றது முக்கியம் இல்ல, யாரு லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வராதோ அதான் முக்கியம். எஸ், கம் ஆன் மேடம் சொல்லுங்க மேடம், நல்லா சொல்லுங்க மேடம், சொல்லிட்டு போங்க மேடம். வாழ்க்கையில யார் ஃபர்ஸ்ட் வரான்றது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வரான்றதா முக்கியம். வாழ்க்கை ஒரு வாட்டம். சரி, இல்லனா நான் ரொம்ப சிம்பிளா நான் சொல்லிடுறேன். சரி, நான் எவ்வளவு பெரிய டைலாக் நான் சொல்றேன், இங்க பாருங்க. வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் வரான்றது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வரான்றதா முக்கியம். வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் வராந்த முக்கியம் கிடையாது, இல்லை, லாஸ்ட்ல யார் ஓடி வராங்கன்னு தான் முக்கியம். யார் ஃபர்ஸ்ட் வந்தாதான் முக்கியம். ஆமா, ஓடி வாங்க. இப்ப நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுதான் முக்கியம். ரொம்ப அருமை, அற்புதமான ஒரு டைலாக். மெட்ராஸ்காரன் எங்க பார்த்தாலும் உங்களுடைய புகழ் பரவி கொண்டிருக்கிறது. அதற்கு ஒன் ஆஃப் த காரணம் ஐஸ்வர்யா தத்தாவும் தான். அவர்கள் செல்லும் இடமெல்லாம் அவருடைய விசிறி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் மெட்ராஸ்காரன் படத்தை திரையில் பார்க்குமாறு கவலைப்படாதீங்க. பார்ட் 2 மெட்ராஸ்காரி அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 2 ஜெகதீஷ் நம்ம ஏதாச்சும் வேற ஏதாச்சும் பண்ணலாம். ஓகே, அதுதான் நான் நம்மளோட சொல்றேன். டீமோட. ஓகே, அந்த முடிவு கூடிய சீக்கிரம் SR production is coming up with some new venture and ஆஹா தெரியும். Thank you. எனக்கு புரிஞ்சு அவங்க ரொம்ப வேகமா கிளம்புறாங்க. Thank you so much. we will see at மெட்ராஸ்காரி. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க பத்திரிக்கைக்காரங்க, ப்ரெஸ் பீப்புள்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பிரதர், முக்கியமாக இந்த இடத்துல நான் உங்களுக்கு தான் ரொம்ப நிறைய தேங்க்ஸ் சொல்லணும். இப்படி ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு வந்து நிறுத்துறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பாக இந்த படம் நாம அடுத்த லெவல் போவோம்னு நிறைய நம்பிக்கை இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஓகேவா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறது. இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்து நிறுத்திட்டீங்க. ஸோ கண்டிப்பாக மெட்ராஸ்கார் தான் சீக்கிரம் ஸ்க்ரீனில் பார்ப்போம். நினைச்சது நடக்கும். சந்தோஷம் பிரதர். ரொம்ப தேங்க்யூ பிரதர். என்னை நம்பி நீங்களும் இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஐஸ்வர்யா, எப்போதுமே நிறைய விஷயம் சொல்லணும். ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம், ஜெயிச்சதுக்கப்புறம், அதுக்கப்புறம் நான் நிறைய பேசுகிறேன். இந்த படம் இவ்வளோ தூரம் வந்ததுக்கும் இது ஆரம்பிக்கிறதுக்கும் என்னோட முதல் காரணம் ஐஸ்வர்யா தான். ஸோ ரொம்ப தேங்க்யூ. அண்ட் மேடம், தேங்க்யூ ஸோ மச். சதீஷ் மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். அவர் கலை மாஸ்டர் போயிட்டாரு. எனவே ரொம்ப தேங்க்ஸ். பிரசன்னா பிரதர், விஷுவல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த டீசர் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். சீக்கிரம் ஸ்க்ரீனில் பார்ப்போம். என் கூட இவ்வளோ நாள் எப்படி சொல்கிறது, ரைட் ஹேண்டு எல்லாத்தையும் தாண்டி என்னையும் தூக்கிக்கிட்டு இந்த படத்துக்காக இவ்வளோ தூரம் ஓடி வந்தது என்னோட கேமராமேன், அப்புறம் எடிட்டர் வசந்த். ஓகே, பார்க்க தான் சின்ன பையன், இந்த ட்ரைலர்லேருந்து எல்லாத்தையுமே அவன் தான் கட் பண்ணான். ஸோ தேங்க்யூ வசந்த். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Brown costume. Okay, next. We are not lady, we are a girl. A girl, a beautiful girl. Oh my God. சரிங்க, இந்தாங்க. Oh, what happened? This will be chosen by a guy wearing monkey cap with facial hair. சத்தமா சொல்லுங்க. This will be chosen by guy wearing monkey cap with facial hair. With the facial hair. Oh, monkey cap with the facial hair. Oh, what happened, sir? Oh my god. Wait, open பண்ணாதீங்க. சொல்லுங்க, படிங்க. This will be chosen by a great dancer. Great dancer. Oh my God. And then final, what's your name, madam? உங்க பேர் என்ன? நிகாரிகா. Take it. This will be chosen by a girl named Niharika Konidala. What? நல்லா படிங்க, புரியாதா உங்களுக்கு?
This will be chosen by a girl called Harika. Nanda. அவங்களோட நேமே அதில் போட்டிருக்கு. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ 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 பிரதர். தேங்க்யூ 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 வெரி மச். தேங்க்யூ. சாரி லேடின்னு எழுதிட்டேன். கேட்டிருக்கீங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது, விஷுவல் பார்க்கும்போது தெரியுது. ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் மெட்ராஸ் காரன் அண்ட் ஆஸ் வெல் அஸ் இந்த டான்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. Yes, of course. The stage is yours, master. தேங்க்ஸ். இங்கே வந்திருக்கிற எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியா அப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் நான் கலந்துக்கிறேன். ஆக்சுவலாக என்னோடய வேலை எப்போவுமே கேமரா பின்னாடியே என்னோடய வேலை முடிஞ்சிடும். அப்புறமா அப்படியே அந்த பாட்டு ரிலீஸ் ஆகும், அதை நான் ஷேர் பண்ணுவேன், அதோட முடிஞ்சிடும். பட் வெரி ஹாப்பி ஃபார் மெட்ராஸ் காரன் டீம். என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப பல வருஷத்துக்கு முன்னாடி என்ன இந்த மாதிரி கூப்பிட்டுருக்காங்க கோரியோகிராஃபராக, அதுக்கப்புறமா இங்கே தான். ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறமா ஆக்சுவலாக ப்ரொடியூசர் வந்து என்னை நல்லா பாராட்டினார். இந்த யூடியூப்பில் போடுறவங்க கரெக்ட் செலவழித்து விட்டுட்டாருன்னு போட்டுறாதீங்க, அவர் ஆக்சுவலாக என்னை நல்லா பாராட்டினார். அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக போட்டுருங்க. நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சுக்க போகிறீங்க. அவர் ரொம்ப பயங்கரமாக சொன்னார் என்னை பற்றி. ஆக்சுவலாக அதான் உண்மை. நீங்கள் அதை எப்பா இவர் செலவழித்து விட்டுருவார்ப்பா அப்படின்னு சொல்லி என் சோழியை முடிச்சிடாதீங்க. அப்புறம் இந்த சாங்கு ஃபஸ்ட்டு கேட்கும்போது ரொம்ப ஐகானிக், ஒரு என்ன சொல்கிறது, இந்த சாங்கு கேட்காம யாருமே இருக்க மாட்டாங்க. ப்ளஸ் இந்த சாங் ரிலீஸ் ஆகும்போது ப்ரொடியூசர் சார் வந்துட்டு ஸ்கூலில் இருந்தாருன்னு சொன்னார். அப்போ நான் காலேஜில் இருந்தேன். ஸோ இந்த பாட்டெலாம் டான்ஸ் ஆடி தான் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். பட் ஆனால் மாதவன் மாதிரி இருந்தால் தான் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அது ஒரு பின்னாடி ஒரு ஸ்டோரி. பட் இதை வந்து இந்த ஒரு சாங்கை எடுத்து ரீமிக்ஸ் பண்ணி இது பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது இவங்க என்ன மாதிரி ஐடியாலஜியில் இருக்காங்க அப்படின்ட்டேன். ப்ளஸ் எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான 2 ஆக்டர்ஸ் இருக்காங்க ஆக்சுவலாக இதில். ஒன்று வந்து ஷேனுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கேர்ள் ஃபேன்ஸ் இருக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ பாய் ஃபேன்ஸும் இருக்கும், அதில் நானும் ஒருத்தன். அண்டு எப்போவுமே எனக்கு ஷேனோட ஃபிலிம்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆஸ் அ பர்ஃபார்மராக எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, எப்படி அப்படி ஒருத்தர் நடிக்கிறான் அப்படிலாம் நினச்சி பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக சும்மாவே நம்ம நினைப்போம், ஏதாவது ஒரு பாட்டெல்லாம் பண்ணும்போது ரேண்டமெல்லாம் திங்க் பண்ணுவேன், இந்த மாதிரி ஒரு சாங் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஆக்டருக்கு இப்படி பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஆக்டருக்கு இப்படி பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணுவேன். பட் எனக்கு இந்த பாட்டில் ஷேன் இருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணுறது கரெக்டாக போய் சேரும் அப்படின்னு ஒரு ஐடியாலஜி வந்தது. ப்ளஸ் அண்ட் ஐ ஹேவ் அன் அதர் பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ் நிஹாரிகா. நிஹாரிகா எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஹீரோயின் அவங்க. நான் ஒரு டெக்னீஷியன் கிடையாது, மோர் பிகாஸ் எனக்கு எங்களோட பிரதர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக எனக்கு. ஸோ நான் அப்போதுலேருந்தே அவங்க நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன். எனக்கு இவங்களுக்கு இந்த பாட்டு வருது, ஸோ என்னோட ரொம்ப பெஸ்ட்டு 2 பீப்புள் இந்த பாட்டில் இருக்காங்க. நான் நல்லா இதில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற தாட் மட்டும்தான் மனசில் இருந்தது. அதுக்கப்புறமா இந்த பாட்டு அலைப்பாய்தில் வந்துட்டு ஒரு அன்ஃபினிஷ்டு ஒரு வீட்டில் வரும். ஸோ இப்போ இதை ரீமிக்ஸ் பண்ணுறாங்க, என்ன பண்ணலாம். ப்ளஸ் இட்ஸ் ஒரு ட்ரீம் சாங்னால இப்படி ஒரு ஹால், இப்படி ஒரு கிச்சன், இப்படி ஒரு பெட்ரூம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணோம். நல்லா இருக்குன்னு சொன்னது டைரக்டரும் கேமராமேனும் தான். ஸோ எக்ஸ்ட்ராவாக பைசானதுக்கு காரணம் அவங்க 2 பேரும் தான், நான் மட்டும் கிடையாது ஆக்சுவலாக. ப்ளஸ் இந்த ஐடியாவை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிரசன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணால். எனக்கு பிரசன்னா நான் நிறையா படங்கள் ஒர்க் பண்ணும்போது தினேஷ் கூட நிறையா கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், இப்போ பிரசன்னா ஒர்க் பண்ணியிருக்கான். அவன் ஒரு பியூட்டிஃபுல் டேலண்ட் ஆக்சுவலாக. நான் சும்மா இப்படி பண்ணலான்னு நினச்சேன், பட் ஆனால் பிரசன்னா ரொம்ப அழகாக அதை எடுத்து கொடுத்துட்டான். எனக்கு இருக்கிற ஐடியாவை விட ரொம்ப பெட்டரான ஒரு ஃப்ரேம்ஸ், பெட்டரான ஒரு லைட் பண்ணி அழகாக காமிச்சான். ஸோ தேங்க்ஸ் டு பிரசன்னா. அண்டு இந்த பாட்டுக்கு என்னெல்லாமோ ஐடியா இருந்திருக்கும், பட் நான் ரொம்ப போட்டு டைரக்டரை போட்டு ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமாக ப்ரெஸ் பண்ணேன். அவர் இந்த ஐடியாவுக்காக ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள்லாம் ஒரு மாதிரி கன்வின்ஸ் ஆனதை பார்த்த உடனே ப்ரொடியூசர் சாருக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னு தெரியல ஜெகதீஷுக்கு, சரிடா ஏதோ ஒழுங்காக பண்ணி கொடுத்துட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாரு. ஸோ இப்போ அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்கும்போது எல்லாரோட கமெண்ட்ஸ் யூடியூப்பில் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தேன். பட் ரொம்ப தேங்க்ஸ். 100ல் ஒரு 90 பேர் பாராட்டுறாங்க, 10 பேர் ஓகே திருத்திக்கலாம், அவங்க நாங்கள் இல்லை. அண்டு அதுக்கப்புறமா ரொம்ப பியூட்டிஃபுல் ப்ரொடியூசர் ஜெகதீஷ் அவரை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா
இந்த எல்லா ப்ரொடக்ஷன் ஒரு ப்ரொடக்ஷனுமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கும். அந்த பட்ஜெட் தான் ஒரு டெக்னீஷியன்ஸோட சேலரியை வந்துட்டு நிர்ணயிக்கும். எனக்கு இந்த பாட்டை பண்ணும்போது எனக்கு இந்த பாட்டை பண்ணியே ஆகணும். பிகாஸ் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிருந்தா மாஸ்டர் பண்ணியிருப்பாங்க, மணிரத்னம் சார், அப்புறம் ஏ ரஹ்மான் சார் அவங்க பண்ணியிருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்து தான் நான் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு கோரியோகிராஃபர் ஆகணும்னு ஆசைப்பட்ட ஒரு ஆள். அவங்களுக்கு நான் ஒரு பெஸ்ட்டு ட்ரிபியூட் எப்படி என் லைஃப்பில் கொடுப்பேன் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த பாட்டு தான், இப்போ நீங்கள் பார்த்த பாட்டு தான். ஏன்னா ஒரு சினிமாவில் கோரியோகிராஃப் பண்ணுறதுக்கு எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு நான் நிறையா பேர் கோரியோகிராஃபர்ஸை பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கேன். அதில் பிருந்தா மேம் அவங்களோட பாடல் எனக்கு ஒரு பெரிய என் லைஃப்பில் ஒரு கோரியோகிராஃபியில் ஒரு பெரிய லெசன். நான் நினைக்கிறேன் இந்த லெசனை நான் ஒழுங்காக பண்ணியிருக்கேன்னு. அவங்க இந்த பாட்டை பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது, பட் அதுதான். ப்ளஸ் ரொம்ப கிரேட் ப்ரொடியூசர். ஆக்சுவலாக நாங்கள் இந்த போகிற போக்கில் நாங்கள் வந்துட்டு என்னென்ன மாதிரிலாம் சம்பளம் தருவீங்க அப்படிங்கிறது நாங்கள் பேச நான் படத்தை பண்ணி முடிச்சாச்சு, பாட்டை முடிச்சாச்சு. டு பி ஃப்ரேங்க், நாங்கள் பாட்டை பண்ணதுக்கு அப்புறமா தான் ஜெகதீஷ் ப்ரோ உங்கள் சேலரி நீங்கள் சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. பட் ஆனால் அந்த பாட்டு பண்ணுற ரஷ்ஷில் இந்த டீம் இருந்த ஒரு 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 ஜோனில் அப்படியே பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா எனக்கு என்ன சொல்லணும் நம்பரா அப்படின்னு தெரியல. பட் ஃப்ராங்க்லி நான் வந்துட்டு இப்போது ஒரு பெரிய ஸ்டார், பெரிய 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 ஸ்டாரோட படத்துக்கு நான் என்ன கோரியோகிராஃப் பண்ணணும் சம்பளத்தை நான் வாங்குவேனோ அந்த சம்பளத்தை கொடுத்து எனக்கு ஹானர் பண்ணார். ஆக்சுவலாக அது வந்துட்டு நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணின அப்படின்னு என்னை என்கரேஜ் பண்ண விதமாகவும் நான் எடுத்துக்கிறேன். பட் இந்த ஒரு டீமை எவ்வளோ இவர் லைக் பண்ணிருக்காரு, இந்த படத்தை அவர் எவ்வளோ நம்புறாரு அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு என்ன கொடுத்துருந்தாலுமே அதுதான் எனக்கான சேலரி. பட் டு பி ஃப்ராங்க், இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு ஒரு விஜய் சார், ஒரு அஜித் சார் படத்துக்கு நான் ஒரு கோரியோகிராஃபராக போனேன், எனக்கு என்ன சம்பளம் தருவாங்களோ அதை கொடுத்து இந்த படத்துக்கு எனக்கு ஆனர் பண்ணாங்க. அதுவே பெரிய விஷயம். அவரோட ஹார்ட் இங்கே தெரியுது. இதுக்கு வந்துட்டு ஆக்சுவலி அவங்களோட இந்த ஒரு வார்த்தையை சொல்லாமல் நம்ம ஸ்டேஜ் விட்டு இறங்கினா தப்பாக இருக்கும். ஜேசிசி பிரதர்ஸ், இதை சொல்லாமல் நம்ம கீழே இறங்க முடியாது. பட் சும்மா ஃபன்னாக சொல்கிறது தான். பட் ஏன்னா இவ்வளோ பேருமே ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து எல்லாருமே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது புரியுது. அண்ட் இவ்வளோ பெரிய பேர் கைத்தட்டதுக்கான ஒரே ரெப்ரசன்டேஷன் ஜெகதீஷ் சார்னா கண்டிப்பாக அவர் வின் பண்ணுவார். அவர் கூட சேர்ந்து எல்லாருமே வின் பண்ணுவாங்க. அப்புறமா வாலி வள்ளி எப்படியோ இந்த ஒரு பேர் மட்டும் நமக்கு சரியாக வராது. அண்டு டீசர்லாம் பார்த்துருப்பீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச எல்லாருமே இந்த படத்தில் இருக்காங்க. ஐஸ்வர்யா இப்போ பார்க்க பயங்கரமாக இருக்காங்க. ஆனால் டீசரில் பார்க்கும்போது ஏதோ நவீன நியூ ஏஜ் சொர்ணாக்கா மாதிரி இருக்காங்க. என்னன்னு தெரியல, என்ன பண்ணி வச்சுருக்கான்னு தெரியல. ஸோ அதனால் படத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அண்ட் விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். ஜெகதீஷ் ப்ரோக்கு, பிரசன்னா ப்ரோக்கு, எடிட்டர் வசந்த் ப்ரோ பியூட்டிஃபுல்லாக கட் பண்ணிட்டாரு. நான் ஒரு மாதிரி பாட்டை எடுத்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். பட் ரொம்ப அழகாக அவர் டிரான்ஸ்லேஷன்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. சூப்பர். எல்லாருமே இந்த படத்தில் வின் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். மேலும் மேலும் நிறைய ஒரு படம் பண்ணணும், சினிமாவை பயங்கரமாக வாழ வைக்கணும்னு நான் கண்டிப்பாக எல்லா இறைவனையும் வேண்டிக்கிறேன். குட் லக். தேங்க்யூ. தேங்க்யூ. Hello, Vanakkam. Thank you so much, Chennai. Thank you, everyone. From a very long time, you guys have been standing and witnessing the show. Thank you so much. This event is for this song, so I want to start talking about this song. In the song, like in my entire life, I think this is the song that I heard the most. My favorite song is not just the song, even the lyrics are my most favorite. It's a very, very lovable lyrics, and நான் எப்போவும் நினச்சல that I will get the opportunity to perform on this song again. It feels like a dream come true. So for that, I would like to thank the first OGs who created this song, Mani sir and A. Rahman sir, and for Sarigama for giving us this song. And firstly, I would like to thank Satish Master. Thank you so much for trusting in me. Thank you so much for making me bend backwards and forwards for this song. Thank you so much. And Shane, thanks so much. I'm sorry if it was difficult for you, but I really enjoyed shooting this song for you. And Vasant sir, I genuinely really appreciate the editing of this song, because like he said, the transitions were on point. So it was superb.
And in the song, even beautiful about that first reason is our producer Jagdish sir. Sir, your heart is so pure. Evlo pure heart, you deserve to win. There's something little special. I made my first feature film as a producer when I'm 31. You're also making your first feature film when you're 31. I wish you a great, great, great success. I hope you also become one of these big studio production houses in Chennai that I can call my home production, like Aishu said. And Vali sir, in the song just for the entire film, thank you so much for trusting me to play this character and for letting me play this character so beautifully. And that's it. Thank you so much. I hope you all like the song. It's actually first time that I actually ever did romantic dance number. I'm a little scared as to how people will receive it, but when I'm seeing the comments, the Chennai people and Shane's Malayali fans are very sweet to take the song with their whole heart. Thank you so much. Love you all. See you very soon in the theaters. Yes. How are you? Super. ஏண்டா அது கேட்கதான் அது இல்லை மேடம், இங்க எல்லாருமே வந்துட்டு யுவர் ஹார்ட் த்ரோப் அப்படின்றது நல்லாவே தெரியுது. அதெல்லாம் இப்போ எங்க அண்ணன் வந்துட்டு ஒரு கேள்வி கொண்டு வந்திருக்காரு. He wants to ask ஒழுங்கு போலனா அண்ணனை கொத்து விட்டுருவாங்க. So are you ready madam? ஆமா ரெடி. Yes madam. என்ன கேட்க போற? இல்ல அவங்கள்ட்ட வந்து கேட்கறதுக்கு வந்து என்ன அப்படின்னா, இப்போ பொதுவா நீங்க வந்து ஒரு ஹீரோயினா இருக்கிறதுக்கு, அதாவது ஒரு ஹீரோயினா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு 3 பாயிண்ட் சொல்லுங்க ஆடியன்ஸ்க்கு, ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு. ஹவு டஃப் டாஸ்க் பி எ ஹீரோயின் அப்படின்றது. டயட் பார்த்துக்கணும். ஃபேவரட் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட முடியாது. ஓகே. ஷேப்ல இருக்கணும். ஆமா. அது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். எதுனா நான் ரொம்ப பெரிய ஃபுடி, எனக்கு அது பெரிய ப்ராப்ளம். ஆமா. செகண்ட், இந்த மாதிரி சாங்ஸ் வருது, அது ரொம்ப டான்ஸ் ஆடுமா மேடம்? இந்த மாதிரி சாங் வரும்போது ஃபிளெக்சிபிளா டான்ஸ் ஆடணும். ஆமா, அது கொஞ்சம் கஷ்டம். இதெல்லாம் எதுக்கு? நம்மளுக்கெல்லாம் கால் வந்துட்டு 90 டிகிரி இல்ல, ஃபர்ஸ்ட் 30 டிகிரியா போவாது. ஆமா, இவங்க என்னன்னா சம்மர் ஸ்டார்ட்ல அவர் கழுத்து மேல அடிச்சிட்டு இருக்காங்க. வாட் இஸ் சார் தட் அந்த டான்ஸ்? அது சசி எனக்கு என்ன சதீஷ் மாஸ்டர் இது எப்படி செஞ்சு காமிச்சிருப்பாருன்றது ஒரு யோசனை தான் எனக்கு பயங்கரமா இதா இருக்கு. பயங்கரமா இருக்குல்ல மாஸ்டர்? ஏன்டா அதனா எனக்கு புரியுது. And the third one is putting makeup for 1 hour. 1 hour? Oh, I mean full getting ready. Getting okay. Whatever is okay. Makeup மட்டும் இல்ல, makeup, hair, dress எல்லாம் இருக்குல்ல. 1 hour. Okay. அது கொஞ்சம் டைம் வேஸ்ட். அதுதான், அதாவது நாங்க வந்து தியேட்டர்ல அந்த அவ்வளவு நேரம் சேர்ல உட்கார்ந்து எனக்கு ரொம்ப கஷ்டம். Because I am a very அண்ணா outdoorsy person. ஹீரோனா ஆவறது நம்ம வந்துட்டு யோசிக்க கூட கூடாது. இல்ல, நம்ம என்ன பண்ணா பாம்பே போனோம், வேற வழியே கிடையாது. ஹீரோயின் ஆகணும்னு யோசிச்சா வேற வழியே கிடையாது. சோ இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இதை விட்டுலாம். இப்போதைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, மெட்ராஸ்காரன் அப்படின்னு உடனே உங்களுக்கு மெட்ராஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் தாட் என்ன? மெட்ராஸ் one thing, don't tell our both name. MRC நகர். MRC நகர், சன் டிவி ஆபீஸ். இல்ல, நான் ஆக்சுவலி என்னோட ஃபர்ஸ்ட் படம் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன். அது ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் அப்போல இருந்து I was staying in MRC நகர். ஓகே. ஓ மேடம், நாங்க அங்கதான் ஒர்க் பண்றோம். ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க, நாங்க சாப்பாடுலாம் எடுத்துறோம். ஓகே, மூடிட்டு இருக்கீங்களா? ஓகே ஓகே, சூப்பர். இப்போ வந்து நீங்க நல்ல தமிழ் பேசுவீங்க அப்படின்னு சொல்லி தெரியும். ஏதோ மேனேஜ் பண்ணுவீங்க. ஆமா, மேனேஜ் பண்ணுவீங்க. பட் இப்போ உங்களுக்கு பிடிச்ச தமிழ் ஆக்டர்ஸ் உடைய டயலாக் ஏதாவது நீங்க பெர்ஃபார்ம் பண்ணீங்க? ஒன் டயலாக் ஃபார் அஸ். நான் 1 தர சொன்னா 100 தர சொன்ன மாதிரி. ஓ, இது போதுமே. ரொமான்டிக்கா மேடம்? ரொமான்ஸா? ஏதோ ரொமான்டிக் ஹீரோயினா? நான் 1 தர சொன்னா 100 தர சொன்ன மேடம் இது இப்படி சொன்னா அவனுக்கும் சொல்லுவீங்க மேடம். அவனுக்கு சொல்லுங்க, அதான் ஆசைப்படுறான். ஆஸ்திரேலியா மேடம், ஐடென்சி மேடம், ப்ளீஸ் மேடம். தான் அவனும் பாத்துக்கிட்டு இருக்கான். நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லுங்க. இல்ல வேணாங்க, உங்களை ஸ்பாயில் பண்றான். இட்ஸ் ஓகே, நல்லா தானே இருக்கும். சோ ஹாப்பி. ஏன்னா இப்போ நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றதுக்கு அப்புறம் இப்போ ஒரு பேங்கா ஒரு வேற
மெட்ராஸ்காரன்ல இப்போ நம்ம ஆடியன்ஸுக்கு எல்லாமே எங்க நீங்க போனீங்கன்னா இதோ வரேன்டா அப்படின்ற மாதிரி வந்திருக்கீங்க. ஸோ நிகாரிகா 2.0 வெல்கம் டு கோலிவுட் பேக். ஸோ ஹாப்பி. இதே மாதிரி ஒரு எனர்ஜியோட எப்போதுமே இருங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் லவ்லி டைம். தேங்க்யூ ஸோ மச். டாடா பாய். Thank you. Good night, guys. Sorry, Shane will talk. ஆமா, குட் நைட் கைஸா. ஓகே ஓகே. இப்போ யா எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல தேங்க்யூ ஜெகதீஷ் ப்ரோ. ஒரு பேக்கா ஓகே. நான் கேரளாவில் பண்ண நிறைய ப்ரொடியூசர்ஸ் நான் பார்த்தேன். പക്ഷെ ഒരു പടത്തുക്കാക ഇവളോ அளவுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு ப்ரொடியூசர் நான் இது வரைக்கும் பார்க்கல. சத்தியமான அவர் ரொம்ப ഹാർട്ട്ഫുൾ പേഴ്സൺ. അവർ നല്ലൊരു അതേപോലെ സതീഷ് മാസ്റ്റർ താങ്ക് യു സോ മച്ച്. நான் நம்புகிறேன் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அதோட மெயின் ரீசனே சதீஷ் மாஸ்டர் தான். நல்ல ஸ்டெப்ஸ் போட்டேன் மாஸ்டர். பிரசன்னா ப்ரோ சூப்பராக கேப்சர் பண்ணிட்டேன். இங்கே மென்ஷன் பண்ணாத ஒரு நேம் இருக்குது. அது என்னோட ஃப்ரெண்டு தான், நந்துகோபன். அவர் தான் இந்த பாட்டை ரீமிக்ஸ் பண்ணது. அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன் இந்த சாங், இந்த ஒரு ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அச்சீவ் பண்ணுறதுக்காக. நிறைய அந்த பேர் கேட்கும், இனி நிறைய தவணை கேட்கும் அந்த பேர். எல்லாருமே மீன் ரிலீஸ் டேட் இது வரைக்கும் கன்ஃபார்மாக சொல்லலை. எல்லாருமே சப்போர்ட் பண்ணோம். முதல் படம் தான் தமிழ், எல்லாருக்குமே பிடிக்கும் தான் நான் நம்புகிறேன். அப்போது தேங்க்யூ ஃபார் கம்மிங், தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்ஸ் டைம், தேங்க்யூ மீடியா, thank you so much. Niharika ji, I mean we had a very good time. It was so it was like a weightlifting, but you managed. Thank you so much. Thank you. பண்றாங்க. இப்போ நாங்க வந்துட்டு ஒரு டாக் ஷோ மாதிரி ஒன்று பண்ணலாம், எனக்கு புரியுது. ஆனா இதெல்லாம் தாண்டி எப்படி இருக்கு, சென்னை உங்களுக்கு புதுசு கிடையாது. எஸ் எஸ். ஸோ இங்க இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்க நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க இல்லையா? மீன் ஃபிலிம்ஸ் தான் இந்த மீன் தமிழ் படங்கள் தான் சென்னையோட അല്ലെങ്കിൽ மட்ராஸோட சோல் தான். சூப்பர். உங்களுக்கு பிடிச்ச ஒரு தமிழ் படம், அதாவது நீங்க கோலிவுட்னாலே உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகக்கூடிய படங்கள், இப்போ நான் உங்க படங்கள்லாம் சொன்னேன்ல வரிசையா பார்ப்போம், அந்த மாதிரி நீங்க வந்து விரும்பி பார்க்கக்கூடிய தமிழ் படங்கள், விரும்பி பார்த்த தமிழ் படங்கள்? ஐ திங்க் ஒரு 20 டைம்ஸ் மேலே பார்த்துருக்கேன். வினய் தாண்டி வருவேன். அது மீன் கொஞ்சம் பர்சனல் கனெக்ஷன்ல இருக்கு, அது கூட தான் பர்சனல் கனெக்ஷன். பின்ன வாரணமாயிரம் அந்த மாதிரி ஒரு ஜெஸி உங்க லைஃப்ல இருந்திருக்காங்க? சின்ன ஜெஸி இருந்தது, குட்டி ஜெஸி இருந்தது. அது ஸ்கூல் டைம்ல. ஆடுகளம் ரொம்ப பிடிச்ச படம். நிறைய படங்கள் இருக்கு பிரதர், ஒரு பேரு சொல்றது கஷ்டம். ஓகே. திருச்சித்திரம்பலம் அவ்வளவு பிடிக்கும். அந்த மாதிரி நிறைய லிஸ்ட் இருக்கு. சரி ஐயா, இப்ப என்னன்னா அதே மாதிரி குட்டி ஜெஸ்ஸி அப்படின்னு நீங்க வந்து சொன்னீங்கல்ல, நீங்க நிறைய பேருக்கு ஈவன் நானும் ஜெஸ்ஸியா இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஆமா, உங்களை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த லவ் லெட்டர் மட்டும் அவங்க கிட்ட கொடுத்துரு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ இங்க இருக்கிற பெண்களுக்கு உங்க ஸ்டைல்ல வந்துட்டு ஒரு ப்ரப்போஸ் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ல? ஆமா, என்கிட்ட ஒரு பொண்ணு வந்து கேக்குது, இந்த பையன் மட்டும் ஏன் ஹவு he is இருக்கு கேட்கும்போது வெறுப்பானாலும் பட் பரவாயில்ல, உண்மையாதான் சொல்றேன். அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை 2 குழந்தை இருக்கு. இந்த ஏஜ்லயே அவர் காண்டாக்ட் இருக்காரு. ப்ளீஸ் நீங்க சொல்லுங்க. ஓகே. ஒன் உங்க ஸ்டைல்ல வந்துட்டு லவபிள் ஃபேன்ஸ்க்கு. லவபிள் ஃபேன்ஸ், லவ் யூ. ஐ லவ் யூ டு. சரி, அதான் இன்னொரு டாஸ்க், மெயினான டாஸ்க். மெட்ராஸ் காரன் அப்படின்றதுனால இப்ப இந்த இதுல வந்து காதல் சடுகுற சாங் வேற இருக்கு. அதனால இந்த அலைப்பாயில ஒரு ஃபேமஸான டைலாக் இருக்கு. ஏ சக்தி, நீ அக்காக்கு நினைக்கல, உன்னை லவ் பண்ணு, ஆனா நடந்துக்கும் பயமா இருக்கு, யோசிச்சு சொல்லு. இத வந்து மெட்ராஸ் ஸ்லாங்ல நீங்க வந்து சொல்ல போறீங்க. இந்த டைலாக ஃபர்ஸ்ட் நீ யோசிச்சு சொல்லு. சரி, ஓகே, ரெடியா? ஓகே.
நீ அழகா இருக்கன்னு நான் நினைக்கல. அதை வந்து நம்ம மெட்ராஸ்னால கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஏ சக்தி நீ வந்து சோக்கா இருக்கன்னு நினைக்கல. சொல்லுங்க. டேய் சக்தி நீ வந்து நீ சோக்கா இருக்கன்னு நினைக்கல. டேய் சக்தி நீ வந்து சோக்கா இருக்கன்னு நினைக்கல. சோப்பு இல்ல பிரதர், சோக்கு. சோப்பு இல்ல, சோக்கு சோக்கு. ஏய் சக்தி, நீ சோக்கா இருக்கன்னு நான் நினைக்கல. அந்த மாதிரி சோக்கு சோக்கு. சோக்கு. நீ வந்து சோக்கா இருக்குன்னு நினைக்கிற. உன்னை வந்து டாவ் அடிக்கணும்னு எனக்கு தோணவே இல்லை. உன்னை டாவு உன்னை வந்து உன்னை வந்து டாவ் அடிக்கணும்னு தோணவே இல்லை. ஆனா இதெல்லாம் எனக்கு நடந்துருமோன்னு மெர்சலா இருக்குதுப்பா. இதெல்லாம் எனக்கு நடந்துருமோன்னு மெர்சலா இருக்குது. எனக்கு நடந்துருமோன்னு மெர்சலா இருக்குது. இதெல்லாம் எனக்கு நடந்துருமோன்னு மெர்சலா இருக்குதுப்பா. இதெல்லாம் நடந்துருமோன்னு மெர்சலா இருக்குறப்பா. சரி சொல்லுங்க பாப்போம். என்னடா அங்க கையாமையான்னு பேசினே இருக்கிறீங்க. உள்ள என்னால எவ்வளவு அழகா நம்ம ஊரு பாச பேசுது. முன்னைய பொண்ணுங்க கை தட்டுங்க. ബ്രോ മൈ മദർ ടങ് ഇസ് മലയാളം. இல்ல ബ്രോனோ ஞானும் குறைச்சு மலையாளம் സംസാരിക്കും. அதே மாதிரி தான் நீங்களும் பேசுங்க. என்னடா அங்க கையாமையான்னு கூவினே இருக்கிறீங்க. என்ன கையாமையா கூவிட்டு இருக்கேன். ஏம்மா இங்க வந்து குந்து. ஏன் இங்க வந்து குந்து. இங்க வந்து குந்து சிட்டிங் குந்து மீன்ஸ் இப்படி உட்கார்றதா குந்து. இங்க வந்து குந்து. ஓகே ஸ்டைல இன்னும் இழுத்து சொல்லுங்க. இங்க வந்து குந்துமா. இங்க வந்து குந்துமா. ஐயோ அம்மம்மா அப்பப்பா. இது மட்ராஸா? ஆமா மட்ராஸா? மெட்ராஸ் தெரியல. வாலிதான் சொல்லி கொடுத்த நீ. இல்ல வாலி சொல்லி கொடுத்த மட்ராஸ் இது இல்ல. சூப்பர். உண்மையிலேயே such a sportive gem you are and you have a very big opening here. நிறைய லவ்வபிள் ஃபேன்ஸ் இருக்காங்க இங்க. சோ தொடர்ந்து இப்ப கேட் ஓபன் ஆயிருச்சு. நிறைய படங்கள் இங்க நீங்க பண்ணனும் அப்படின்றது ஆசைப்படுறேன். Thank you so much. love you ஓகே யா. எல்லாம் அந்த பிரைட்னஸ் தெரியுது. ஏன் அண்ணன் எப்ப எந்திரிப்பா, பின்ன எப்ப காலியாகுன்றத பாத்துட்டு இருக்கீங்க. எப்படா முடிப்பீங்க? அவ்வளவுதான். ஓகே. சோ கிராண்ட் சக்சஸ் ஒரு ஈவென்ட் எனக்கு நல்லாவே தெரியுது. அண்ட் இதெல்லாம் தாண்டி தேங்க்யூ சோ மச் ஃபார் கம்மிங். இங்க எல்லாருமே வந்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ணா. கண்டிப்பாக உண்மையிலேயே ரொம்ப